Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னைக்கு வந்து நம்ம இண்டெக்ஸோட அனாலிசிஸ் பண்ணிடலாங்க. This is for tomorrow, June 25th-க்கான அனாலிசிஸ். So, Nifty, Bank Nifty followed by Fin Nifty plus Mid Cap ஓட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் டேர்ம்ஸ்ல நம்ம பண்றோம். So, each and every day நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல தான் வந்து இண்டெக்ஸ்க்கா இருக்கட்டும், ஸ்டாக்குக்கா இருக்கட்டும், plus லைவ் ட்ரேடிங் செஷனும் வந்து நம்ம வந்து லைவ் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அரௌண்ட் 10 o'clock in the morning. So people who are really interested to learn the market profile can use this platform. Also, உங்களுக்கு வந்து என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe my channel. So இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து whoever needs it can you can also share this kind of analysis. People who really need this kind of settings, market profile ஓட settings base பண்ணி if they really want to do trade, so this kind of analysis would be helpful for them. So thank you so much. Getting into the first Nifty பாத்தீங்கன்னா so first வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் zone வந்து மேல இருந்ததுங்க 23,652 அதாவது 23,400 450 zoneல இருந்து 23,600 plus zoneல இருந்தது. So responsive sellers வந்து இங்க இருந்தாங்க, responsive buyers வந்து இங்க இருந்தாங்க. Slowly it has moved down. So இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த 23,450 zone வந்து 3 days அவங்க வந்து சப்போர்ட் எடுத்த ஒரு zone வந்து இன்னைக்கு first time அவங்க வந்து break பண்ணிருக்காங்க and we already had this good level of support is 23,350 to 300 to 350. இந்த zone வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு protection zone அப்படின்றத நம்ம previous times பார்த்திருந்தோம். Yes, it acted as a support today. So இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு levels வந்து சப்போர்ட்டா எடுத்திருக்காங்க. So இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன் டைம் ஃப்ரேமிங்கும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆயிருக்கு நிஃப்டியில. ஸோ வெரஸ் 23,300லேருந்து 23,450 ஜோனையும் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலாக பிஓசியை இந்த இடத்துல அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, விச் மீன்ஸ் ஆல்ரெடி திஸ் இஸ் அ வெரி குட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த இடம். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே பிஓசியை ஃபார்ம் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி த ப்ரைஸ் ஸ்டார்ட் மூவிங் அப்வர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேத்தோட பிஓசி இஸ் ஆக்டிங் அஸ் அ குட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் நவ். ஏன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும்தான் பிஓசியில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது, ப்ரீவியஸ் டேவோட பிஓசியில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. வெரஸ் பேங்க் நிஃப்டியோ இல்லை ஃபின் நிஃப்டியோ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் பிஓசி இஸ் நாட் அ பிக் ஹர்டல். அகெயின் வந்து அவங்க வந்து புவர் ஹை ஆர் த ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் அந்த ஜோன்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் த டைம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண இடம். பட் வெரஸ் இன் நிஃப்டி இன்னும் அவங்க இந்த ஜோனுக்கே போகல. whereas the yesterday's POC itself is acting as a good level of resistance for intraday today. So IB levelsum வந்து நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்திருந்தாங்க along with the single print confirmation. single printடும் கடைசி வரையும் உங்களுக்கு நிஃப்டில சஸ்டெயின் ஆயிருக்கு. பட் ஒன்லி திங் இஸ் yesterday's POC வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டாவே ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ மெனி டைம்ஸ் அவங்க ட்ரை பண்ணாலுமே அங்க வந்து பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷனா இருக்கு, which is at the level of 23,560. ஸோ இந்த 23,560 வந்து நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, ஐ மீன் 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம இந்த லெவலை வந்து நல்லாவே ரெஃபர் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரி லெவல்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்க ஒரே ரேஞ்ச்ல ஃபார்ம் பண்ண பிஓசியோட லெவல் வந்து அரௌண்ட் 23,560. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,560 இந்த லெவலை வந்து நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த பிஓசியை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா 23,560ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். இந்த லெவலை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸா பண்ண போறாங்களா இல்ல சப்போர்ட்டா பண்ண போறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து 2 டேஸ் முன்னாடி நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் அந்த லெவலை வந்து அவங்க கண்டினியூ பண்ணி பர்ஃபெக்ட், அதாவது நெக்ஸ்ட் இமீடியட் டே பாத்தீங்கன்னா அந்த 23,560 வந்து இட் வாஸ் broken ஆக்சுவலி. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ஸ்லோவா கீழே டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அகெயின் வாட் ஹேப்பன், ஃபர்ஸ்ட் ஃபியூ பீரியட்ஸ் அவங்க வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணல. தட் இஸ் ஆன் 21 எஸ்டர்டே நான் சொல்றேன், சாரி 21st அன்னைக்கு சொல்றேன். ஸோ அது வந்து ஏபி பீரியடை அவங்க பிரேக் பண்ணல. அகெயின் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க. But whereas today what happened exactly, that level of 23,560 is again acting as a very good level of resistance. Why? Because இந்த டேவும் நான் merge பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த strongest POC ஆக்ட் ஆகுது பாருங்க. 4 days of POC all together அந்த 23,560ல இருக்கு, which is a very very
strongest level of reference. இப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓபன் ஆனதுனால again this is going to be the perfect resistance level for Nifty for today. In case market வந்து இந்த லெவலுக்கு மேல ஓபன் ஆயிருந்ததுன்னா then it would be a different case, like மார்க்கெட்டோட upsideல வந்து நம்மளுக்கு இமீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் because that was 600 plus. பட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இங்க கீழே ஓபன் ஆனதுனால last 4 days of POC first level of support அவங்க வந்து break பண்ணாங்க, that is 23,450 குள்ள அந்த ரேஞ்ச் குள்ளே அவங்க திருப்பி வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பிரிண்ட் என்ட்ரி வந்து பிரைஸ் நல்லாவே மூவ் ஆயிட்டு இருந்தது. பட் கமிங் டு த zone of 23,560 which is the last 4 days of consolidation of POC, so that is a very strongest level of reference. இப்போ நம்மளோட நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவல் பாத்தீங்கன்னா this would be the important reference point. So every day நம்ம வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து நம்ம சொல்றோம், நம்மளோட ஸ்டாக்ஸ்கா இருக்கட்டும் இண்டெக்ஸ்கா இருக்கட்டும் எவ்ரி சிங்கிள் டேவும் நம்ம வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி லைவ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் பத்தி தெரியும், லைக் செக் பாயிண்ட் எவ்ரி டே வி யூஸ் டு டிஸ்கஸ் அண்ட் அது வந்து நம்ம ஃபாலோவும் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல் பார்த்தீங்கன்னா 23,560, தட் இஸ் பிஓசி ஆஃப் லாஸ்ட் 4 days. ஸோ லாஸ்ட் 4 days வந்து ஒரே இடத்துல அவங்க பிஓசியை வந்து பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா that would be a very important thing to note. ஏன்னா அந்த பிஓசியை வந்து they are going to use it for a better things. அது எதுக்காக அப்படின்றது நம்மள வந்து only based on market conditions வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். So as of now it is acting as a good level of resistance. Yes, because we already know this level would be a good level of POC. ஏன்னா ஒரு 4 நாள் ஒரே இடத்துல அவங்க ஒரு 30-40 பாயிண்ட்ஸ்ல வந்து ஐ மீன் ஒரு ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ்ல ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ்குள்ள அவங்க வந்து பிஓசி வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரேஞ்ச்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எல்லாமே மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெஃபினைட்டான ஒரு லெவல் கிடைக்கும். அந்த லெவலை வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா that would be a perfect level. That is why 3 times அந்த லெவலையே அவங்க பிரீச் பண்ண முடியல, நாட் ஈவன் அவங்க வந்து இந்த 600 ஜோன் கிட்ட வரவே முடியல. Why? Because this itself acting as a very good level of resistance. So நிஃப்டியை பொறுத்தவரையும் வாட்ச் லிஸ்ட் வந்து நாளைக்கு இதுதான், இந்த லெவல் தான். இந்த லெவலுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் புவர் ஹை, தட் இஸ் ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோனை வந்து அவங்க பிரீச் பண்ணி ஒரு லெவலும் பிரைஸ் அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி தான். ஏன்னா இன்னும் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா செல்லிங் டெய்ல இன்னும் அப்சர்வ் பண்ணல. ஒய்? பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி நோன் லைக் 23,600 ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் செல்லிங் ஜோன். 600 பிளஸ்ல இருந்து எங்க வேணா அவங்க ரிஜெக்ட் ஆகலாம். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் குட். ஸோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட க்ளோசிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் நியர் டு த பிஓசி லெவல். ஸோ பிஓசி லெவல் கிட்ட தான் அவங்க வந்து க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இந்த பிஓசிலேருந்து கண்டினியூஷன் ஆச்சு அப்படின்னா அகெயின் திஸ் வுட் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி லெவலும் நம்ம வந்து லைவ் காலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் அகெயின் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வராங்க. ஏன்னா நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஒரு ஸ்டேபிளா தாங்க இருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரையுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் வந்திருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு நல்லாவே புல்லிஷா தான் கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் வந்து ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் பண்றாங்க, ஒரு பையிங் ப்ரெஷர் இல்ல. இன் ஆர்டர் டு கன்வெர்ட் திஸ் இந்த ஜோன் அவங்க கடக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி தே நீட் இனிஷியேட்டிவ் பவர். இங்க இருக்கிற ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸை போகிறதுக்கு இனிஷியேட்டிவ்னு ஒரு பவர் வந்தா மட்டும்தான், இந்த ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆவாங்க, இந்த ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து போவாங்க. ஸோ தட் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிற வரையும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு மூவ் ஆகாது. ஸோ திஸ் லெவல் ஷுட் நீட் த இனிஷியேட்டிவ் ப்ரெசன்ஸ். இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து வரணும் மார்க்கெட்ல. அந்த பையர்ஸ் வந்தா மட்டும்தான் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸோட ஆக்ஷன் ஃபெயில் ஆகும். இனிஷியேட்டிவ் வில் டேக் த ப்ரைஸ் அப். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து இனிஷியேட்டிவ் பொசிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸோட ஆக்ஷன் தான் இப்போ வரையுமே இருக்கு. ஸோ ஆன் டவுன் சைட் பாத்தீங்கன்னா அகெயின் 23,500க்கு 560க்கு கீழே மார்க்கெட் வருதுன்னா then this single print will act as a first level. நம்மளுக்கு வந்து 400ல இருந்து 450 வரையும் ஒரு level of support of நிஃப்டின்றது தெரியும். So anything between 400 to 450 is the first level of support. Next பாத்தீங்கன்னா 300 to 350 அதுவும் நம்மளுக்கு ஒரு perfect level of support for நிஃப்டி. பட் இது வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்டா இருக்கலாமே தவிர ஒரு ரீட்ரேஸ்மெண்டா இருக்கலாமே தவிர நிஃப்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட்ல தான் இருக்கு, புல்லிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் இன்னும் அந்த இனிஷியேட்டிவ் பவர் இல்ல in order to break the level of 23,600 plus.
So again வந்து the most important level in Nifty to watch is 23,200 because இந்த லெவல்ல வரும்போது தான் மார்க்கெட் நல்லாவே வந்து பையிங் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாஷனும் ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங்கும் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இன்னும் வந்து ஃபர்தரா மூவ் ஆகல. பட் whereas ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க 450, செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டும் இன்னைக்கு எடுத்துட்டாங்க, that is 300. Again the third important level to take the support அப்படின்றது 200, 23,200. So market in the level நோக்கி வரும்போது this would be the proper place to watch for the buying support. So Nifty next, moving on to Bank Nifty. பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா லைக் பிஓசி ரிஜெக்ஷன் இல்லைங்க. நிஃப்டில வந்து நேத்தோட பிஓசியே ரிஜெக்ஷனா ஃபேஸ் ஆச்சு. பிகாஸ் பிஓசி எல்லாமே ஒரே ரேஞ்ச்ல ஒரு 4 நாளா ஃபார்ம் ஆயிருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிஓசி இஸ் ஆக்டிங் அஸ் அ குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பட் இன் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பிஓசி இங்க, அதுக்கப்புறம் இங்க, இப்போ லாஸ்ட் 3 days ஆஃப் பிஓசி மட்டும் ஒரே இடத்துல ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன்ல தான் வந்து ஆக்ட் ஆகுறாங்க. அகெயின் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து very powerful here. இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன தேவை பேங்க் நிஃப்டில வந்து to break this level is initiative power. So initiative உள்ள வந்தாதான், initiative buyers உள்ள வந்தாதான் they will take the price, or else responsive actions will continue. So first level பாத்தீங்கன்னா POC formation வந்து 51,700ல வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. So 51,700க்கு மேல வந்து first level of resistance நம்மளுக்கு 51,850 to 900. ஸோ எங்க வேணா வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம். ப்ரொவைடட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 times அவங்க வச்ச க்ளோஸ், அதாவது 20th அன்னைக்கு அவங்க வச்ச க்ளோஸ்க்கும் இன்னைக்கு க்ளோஸ்க்கும் மோராலஸ் சேமா இருக்கு. ஸோ க்ளோசிங் இஸ் சேம் ஆல்மோஸ்ட் 2 days. பட் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. ஸோ நாளையோட ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிஓசிக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவலை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்றாங்க அப்படின்னா based on every price acceptance is required. So அதுவும் நம்ம லைவ் கால்ல நாளைக்கு வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு price acceptance அவங்க வந்து காமிக்கிறாங்க, ஒரு இனிஷியேட்டிவோட presence வந்து வந்துருச்சா, இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சா அப்படின்றது will confirm it. பட் அகெயின் இன்னியோட க்ளோசிங்கும் நல்ல ஒரு பேலன்ஸ் வச்சு தான் டாப்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பாட்டம்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அட் தி லோ. ஸோ கீழே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. இன்னியோட சப்போர்ட்டும் 51,200. இது ஆல்ரெடி நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் would be this 51,400. It was broken. The next immediate level is 51,200 to 250. ஸோ அங்க அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. And the next immediate support வந்து ஒரு fresh POC வந்து நம்மளுக்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 51,000. ஸோ இந்த 51,000 will act as a third level of support ன்னு பார்த்திருந்தோம். அது இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் லெவலே they have taken a support. In case market இன்னும் further POC ல இருந்து டவுன் ஆச்சு அப்படின்னா the first support is 400, second one is 51,200, and third the most important support in bank nifty. நிஃப்டி மாதிரியே நிஃப்டில எப்படி வந்து 23,200ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு, எடுக்கல அவங்க. பட் அகெயின் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இஸ் ஆல்சோ ஃப்ரெஷ். ஸோ 51,000. ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல நிஃப்டி வந்து அந்த ஜோனுக்கு வரல 51,200க்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ரீசன்ட் டைம்ஸ்ல 51,000க்கு இன்னும் சப்போர்ட் வரல. இன்கேஸ் இங்க வந்தாங்க அப்படின்னா this would be a proper buying பிளேஸா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வாட்ச் லிஸ்ட்லயும் இது நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்சைட்ல ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணணும். And based on every price acceptance and initiative power is required for Bank Nifty to breach the level of 51,900. That is a responsive sellers action zone. ஸோ இன்னியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நல்லா வந்து பிஓசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல தான் இருக்கு. ஏன்னா ப்ரியார் டேல உங்களுக்கு க்ளோசிங்கும் வந்து டாப்ல இருந்திருக்கு. பட் பிஓசி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கீழே தான் இருந்திருக்கு. whereas today POC is also at the top along with the closing. So closing along with the POC on top இது எல்லாமே வந்து ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அகெயின் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாளைக்கு தான் தெரியும் based on the market movement. So Bank Nifty next வந்து Fin Nifty. Nifty and Bank Nifty வந்து monthly expiry is nearing. Fin Nifty. So Fin Nifty வந்து சூப்பரா வந்து bullish close கொடுத்தா மாதிரி தாங்க இருக்கு. So 23,150 இந்த லெவல் வந்து நம்ம வந்து earlier ரெஃபர் பண்ண ஒரு லெவல்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2350. இது வந்து நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பேசுற லெவல் வந்து 2350. இந்த லெவலுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாட்டம்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் டேவோட பிஓசியை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரிஜெக்ஷனா ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஓடிஎஃபோட பிரசன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டா இந்த லெவல்ல இ பீரியட்ல ரிஜெக்ட் ஆயிருக்காங்க பிகாஸ் இட் வாஸ் த புவர் ஹை ஆஃப் த ப்ரீவியஸ் டே அலாங் வித் த லெவல்ஸ் ஆஃப் 2350 இஸ் த பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து பையிங் சப்போர்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்டார்டட் டு கண்டினியூ. அதுக்கப்புறம் அந்த 2350 ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேத்து பார்த்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து இஸ் an important zone to watch. ஸோ இந்த ஜோன்ல இதுவரையுமே ஒரு க்ளோசிங் கூட நடக்கல. பிரைஸ் போனாலும் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகல, க்ளோசிங் கீழே தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவல்லே ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஃபர்ஸ்ட் அந்த லெவல்ல ரிஜெக்ட் ஆனாலுமே தே ட்ரை டு மெயின்டைன் திஸ் லெவல். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் க்ளோசிங்கும் இந்த இடத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ 2350க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபின் நிஃப்டில க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அலாங் வித் அ பேலன்ஸ். ஸோ நல்ல ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 150ன்றது ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த இன்பிட்வீன் ஜோன்ல தான் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அண்ட் பிஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days வந்து டவுனா இருந்த பிஓசி இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே 2 பிஓசிக்கு மேல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அலாங் வித் அ புல்லிஷ் க்ளோஸ். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நல்லாவே க்ளோசிங்கை வந்து கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அகெயின் த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இங்க மட்டும் இல்லை, இங்கேயும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அகெயின் த ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் இங்க இருக்கலாம், இந்த ஜோனுக்குள்ள எங்க வேணா இருக்கலாம். ஸோ நாளைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபின் நிஃப்டிலையும் கன்ஃபர்மேஷன் தேவை என்னன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் வந்து இனிஷியேட்டிவா மாறணும், இந்த ஜோன் வந்து மாறணும். பட் அகெயின் வந்து இட் இஸ் குட் லைக் தே ஹாவ் அட்லீஸ்ட் தே ஹாவ் ட்ரை டு என்டர் த ஜோன் அண்ட் தே மெயின்டைன் த ஜோன் டில் த லாஸ்ட் டைம் வரையும், அதாவது க்ளோஷர் வரையுமே நம்மளுக்கு வந்து இந்த ஜோனை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஓசி ஃபார்ம் பண்ணதும் டாப்ல தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபி லெவல்ஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஓடிஎஃபோட பிரசன்ஸும் கிளியரா தெரியுது. ஸோ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஆன் தி அப்பர் சைட். இதுவும் நம்ம நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னைக்கு ஃபின் நிஃப்டில வந்து சொல்லியிருந்தோம், நேத்து வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 22,800ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். ஏன்னா அது வந்து பிபாக் அதாவது பிஓசியா ஃபார்மேஷன் இருந்தது. மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் தான் நல்லா புல்லிஷா டர்ன் ஆனாங்க இந்த பிஓசிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் இந்த லெவல் வருது அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஜோனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கு வந்து அந்த லெவல்ல இருந்து அவங்க அழகா ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்பிட்டாங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு இன்னைக்கு. அண்ட் இந்த ஜோனுக்குள்ளேயும் என்டர் ஆயிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஃப்டி வந்து பிஓசிலேயே ரிஜெக்ட் ஆயிருக்கு, நேத்தோட பிஓசிலேயே. வெரஸ் பேங்க் நிஃப்டி வந்து ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன் கிட்ட தான் கரெக்டா ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபின் நிஃப்டியும் ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன் கிட்ட தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸை வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கடந்துட்டாங்க. ஸோ த நெக்ஸ்ட் இமீடியட் ஜோன்ல தான் இப்போ இருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி இஸ் ஆல்சோ த சேம் லெவல்ஸ் ஃபார் டுமாரோ டு வாட்ச். ஸோ நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஃபார் ஃபின் நிஃப்டி. ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா மிட் கேப்போட மந்த்லி எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 எக்ஸ்பைரி. ஸோ மிட் கேப் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லெவல் 12,150 இந்த லெவலுக்கு கீழே வந்து, ஏன்னா நேத்து வந்து பி ப்ரொஃபைல் வச்சிருந்தாங்க, ஐ மீன் ப்ரீவியஸ் டைம்ஸ்ல பி ப்ரொஃபைல் வச்சிருந்தாங்க. தென் வந்து ஒரு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணி மார்க்கெட் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணியிருந்தாங்க. இன்னியோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் நம்ம நேத்து என்ன பார்த்துருந்தோம்னா மேபி இந்த லெவல்ல வந்து அவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கன்சாலிடேஷன்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி அந்த லெவல்னு பார்த்துருந்தோம். இது ஃபர்ஸ்ட் லெவலா நம்ம ரெஃபர் பண்ணது. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000லேருந்து 12,150 வரையும் நம்ம எங்க வேணா 12,100 வரையும் எங்க வேணா எடுக்கலாம். ஏன்னா ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் பையிங் டெய்ல வச்சிருக்காங்க அலாங் வித் பிஓசியும் பையிங் டெய்ல் அலாங் வித் பிஓசியும் உங்களுக்கு டாப்ல இருக்கு, க்ளோசிங்கும் டாப்ல இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம நேத்து பார்த்துருந்தோம். எக்ஸாக்ட்லி இந்த ஜோனுக்குள்ள தான் அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 12,000ல தான் அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க.
12,000லேருந்து 12,100 குள்ள அவங்க எந்த ஜோன்ல வேணா சப்போர்ட் எடுக்கலான்றதை நம்ம பார்த்திருந்தோம் நேத்து. ஸோ எக்ஸாக்டா ஏன்னா எந்த பாயிண்ட்ல அவங்க எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு டைரக்ஷன்ல தான் மூமெண்ட்ல தான் தெரியும். பட் we can at least predict to some extent. ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை வந்து அவங்க பிரேக் பண்ணும்போது ஆப்வியஸா இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் would act as a very good level because this was the buying tail of previous day. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க அழகா சப்போர்ட் எடுத்துட்டாங்க. தட் இஸ் ஆன் 12,000. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த வாட்டி வந்து புல்லிஷ் க்ளோஸே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அலாங் வித் பார்த்தீங்கன்னா பிஓசி க்ளோஷர். ஸோ இந்த 12,000 வந்து நல்ல ஒரு பையிங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. திஸ் வுட் பி த ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் மிட் கேப் நிஃப்டியோட ஃபியூச்சர்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வந்து டாப்ல இருக்கு அண்ட் பிஓசியும் மேலே தான் இருக்கு. சிங்கிள் பிரிண்ட்டும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ பை எனி சான்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு பிஓசிலேருந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா the first immediate level is 12,300. அந்த லெவலை தாண்டணும். ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் வேணும். தென் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12,300 வந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணணும். அந்த 320 to 350 அந்த ஜோனுக்கு அப்புறம் தான் வந்து பேஸ்ட் ஆன் பிரைஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு ஃபாலோ த்ரூ ஆக்டிவிட்டியும் இருக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா திஸ் பையிங் சிங்கிள் பிரிண்ட் எனிவேர் இப்போ எப்படி இந்த இடத்துல அவங்க பையிங் டெய்ல எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலான்றதை நம்ம பார்த்துருந்தோமோ எனிவேர் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் தே கேன் டேக் அ சப்போர்ட் ரைட் ஃப்ரம் த லெவல் ஆஃப் 12,150 to 12,200. இந்த 50 பாயிண்ட்ஸ்குள்ள எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா தென் த பர்ஃபெக்ட் செக் பாயிண்ட் இஸ் 12,000. ஏன்னா 12,000ல வந்து அவங்க வந்து 12,000 to 12,050 குள்ள அவங்க எங்க வேணா எடுக்கலாம். பிகாஸ் இங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க, செகண்ட் டைம் எடுத்திருக்காங்க அண்ட் தேர்ட் டைம் ஆல்சோ தே கேன் டேக் அ சப்போர்ட் அட் திஸ் லெவல் ஆஃப் 12,000 to 12,050. And 12,150 to 12,200 this will be the first level and 12,000 to 12,050 will be the second level. In case market இந்த லெவலும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா the third immediate check point is 11,900. இந்த லெவல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃபியூ டைம்ஸா உங்களுக்கு பிஓசியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க along with that 2 days of support உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு பிஓசியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகுதுன்னா 850 to 900 எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ திஸ் வில் பி த ரெஃபரன்ஸ் ஃபார் டவுன் சைட். பட் அகெயின் வந்து அவங்க அப் சைடுல வந்து நல்ல ஒரு க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல வந்து இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் தேவை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆப்வியஸா இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல வந்து பையர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானோ செக் பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து அப் சைட் அண்ட் டவுன் சைட் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸோ லைவ் செஷன்ஸும் எவ்ரி டே மார்னிங் 10 o'clock நம்ம கண்டக்ட் பண்றோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் you can also join the live session. Thank you so much for all your participation.